கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தரை நோக்கி பேசு என்ற தலைப்பிலே ஒரு செய்தியை தியானிக்கப் போகிறோம். இந்த செய்தியிலே யாரெல்லாம் கர்த்தரை நோக்கி பேசினார்கள் என்று பார்க்கும் பொழுது, அதிலே குறிப்பாக யோசுவாவை நாம் எடுத்துக்கொண்டிருக்கிறோம். இந்த செய்தியை தேவனாகிய கர்த்தருடைய கரங்களிலே கொடுத்து ஜெபிக்கலாம். அன்பின் தெய்வமே, கர்த்தாவே, நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். நீர் அநேக தேவனுடைய பிள்ளைகளிடத்தில் பேசியிருக்கிறேன். யோசுவா மாத்திரமே உம்மிடத்தில் கர்த்தரை நோக்கி பேசினான் என்று இருக்கிறது. இப்படிப்பட்ட யோசுவாவை பற்றிய உம்முடைய சாட்சியை நாங்கள் வேதத்தில் வாசிக்கிறோம். இதுபோல நீங்களும் எங்களை பற்றி ஒரு நல்ல சாட்சி உள்ளவர்களாய் நாங்கள் உம்மை நோக்கி பேசும்படியாக, மனிதர்கள் உம்மை நோக்கி பேசும்படியாக உதவி செய்யும். இந்த அனுபவத்தை எங்களுக்கு தாரும் ஆண்டவரே. உம்முடைய மேன்மையான நாமத்தை மகிமைப்படுத்திக் கொள்ளும். இயேசுவின் இன்ப நாமத்தில் வேண்டுகிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தரை நோக்கி பேசு என்று சொல்லக்கூடிய இந்த தலைப்பில் கர்த்தரை நோக்கி பேசி அவன் ஒரு காரியத்தை யோசுவா சொன்னான். தேவன் ஆதாமிடத்தில் பேசினார். ஆதாமும் அதற்கு பதிலாக தேவனிடத்தில் பேசினான். மற்ற மனிதர்களை பார்க்கும் பொழுது காயினிடத்திலே பேசினார், காயின் மறுபடி பேசினான். அடுத்து ஆபிரகாமிடத்திலே தேவன் பேசினார், அவனும் பேசினான், பதிலாக பேசினான். ஈசாக்கிடத்திலே சொன்னார், நீ இப்படி செய், நான் உன்னை ஆசீர்வதிப்பேன், உன்னுடைய தகப்பனுடைய சந்ததியிலே இருந்து தோன்றின நீ, உன்னை நான் பலத்த ஜாதியாக்குவேன், நீ இப்படி செய் அப்படி செய் என்றெல்லாம் சொன்னார். அதே போல் யாக்கோபிடத்தில் பேசினார், யாக்கோபுக்கு வழி காட்டினார். நீ எகிப்துக்கு போக பயப்பட வேண்டாம், நான் உன்னோடு கூட வருவேன், மீண்டும் நீ இங்கே திரும்பி வருவாய். இப்படி பல காரியங்களை அவர் சொன்னார். ஆனால் யோசுவாவிடத்தில் மாத்திரம் அவனுடைய வாழ்க்கையில் பார்க்கும்பொழுது யோசுவா தேவனிடத்தில் பேசி ஒரு காரியத்தை சொன்னான். இது சற்று வித்தியாசமான ஒரு அனுபவமாக இருக்கிறது. யோசுவா இந்த கர்த்தரிடத்திலே பேசின பிறகு அதற்கு பிறகு அவர் பல காரியங்களை அவனிடத்தில் பேசினார். இந்த ஒரு காரியத்திற்கும் நாம் பார்க்கும்போது யோபனிடத்தில் கர்த்தர் பேசினார், யோபும் கர்த்தரிடத்தில் பேசினான். இப்படி ஆபிரகாமை, யோபை, மோசேயை, யோசுவாவை, இந்த 4 பேரை நாம் தியானிக்கப் போகிறோம். மோசையை பற்றி பார்க்கும்பொழுது முதலாக மோசே இடத்திலே தேவன் பேசினார். உடனே அவனும் அதற்கு பதிலாக சொன்னான். வேதத்திலே நிறைய இடங்களில் இருவரும் பேசிக்கொண்டே இருந்தார்கள். ஒரு சிநேகிதன் தன் சிநேகிதனோடு பேசுகிறது போல மோசே இடத்தில் தேவன் பேசினார் என்று பார்க்கிறோம். இதற்கு அடிப்படை காரணம் என்னவென்று சொன்னால், தேவனும் இந்த மனிதர்களும் அப்படி பழகினார்கள். சிநேகிதனை போல, நண்பனை போல பழகினார்கள். இது ஒரு ஐக்கியம். ஏதேனிலே இருந்ததான ஐக்கியம் 7 ஆசீர்வாதங்களிலே ஒன்று ஐக்கியம். இந்த ஐக்கியத்தை முதலிலே ஆதாம் இழந்து போனான். ஆனால் அதற்கு பிறகு
ஆபிரகாமை தேவன் அழைத்தார், அவனோடு கூட பேசினார். பின்பு ஈசாக்கு, யாக்கோபு என்பவரிடத்தில் பேசினார், மோசேயிடத்தில் பேசினார், யோசுவாவிடத்திலும் அவர் பேசி வழிநடத்தினார். காலங்கள் செல்ல செல்ல நேரடியாக பேசுவது குறைந்து போயிற்று. காரணம் அவருடைய வாழ்க்கை முறை. தாவீது நிலத்தில் கூட பேசி வழி நடத்தினார், ஆனால் நேரடியாக பேசவில்லை. ஏபோத்தை தரித்து கொண்ட பொழுது அவர் அதற்கு பதில் சொன்னார். தீர்க்கதரிசியின் மூலமாக பேசினார். அப்படியே வர 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 குறைந்து போயிற்று. தீர்க்கதரிசிகளின் மூலமாகத்தான் பேச ஆரம்பித்தார். இப்பொழுதும் கூட சொப்பனத்திலே, தரிசனத்திலே, தீர்க்க தரிசனத்திலே தேவன் மனிதர்களோடு பேசுகிறார். ஆனால் சில பரிசுத்தவான்களோடு கூட அவர் தரிசனத்தில் தரிசனம் கொடுத்து, அல்லது அவர்கள் மறுரூபமடைந்து அந்த ஒரு அனுபவத்திலே பரலோகத்திற்கு போவதும், அல்லது அவருடைய ஆவியை எடுத்துக்கொண்டு போவதும், இப்படி பல செய்திகள் உண்டு. பரிசுத்த பவுலும் கூட பரலோகத்துக்கு, பரதீசுக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டார் என்பதையெல்லாம் நம் வேதத்தின் வாயிலில் அறிந்து கொள்ள முடிகிறது. இப்பொழுது இந்த 4 பேரை பற்றி அவர்களிடத்தில் என்ன அப்படி ஒரு விசேஷம் இருந்தது, அவர்களுக்கும் தேவனுக்கும் இடையிலே இருந்ததான உறவு எப்படிப்பட்டது என்பதை இப்பொழுது தியானிக்க போகிறோம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. முதலிலே ஆபிரகாமை பற்றி பார்க்கும் பொழுது, கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி, உன் தேசத்தையும் இனத்தையும் தகப்பன் வீட்டையும் விட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போ என்று சொன்னார். ஆதியாகமம் 12ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலே நாம் இதை பார்க்கிறோம். இதில் என்ன விசேஷம் என்று சொன்னால், ஆபிரகாம் ஒரு விக்கிரக ஆராதனை செய்யக்கூடிய குடும்பத்திலே இருந்து பிறந்து வளர்ந்து வந்த மனிதன். குறி சொல்லுதல், ஜோசியம் பார்த்தல் போன்றவைகள் தான் அவர்களுக்கு தொழில். கல்தேய வம்சம், கல்தேய வம்சத்திலே தோன்றினவர். ஆனால் தேவன் ஆபிரகாமிடத்தில் பேசினார். என்ன பேசினார்? நீ உன் தகப்பன் வீட்டை விட்டு புறப்பட்டு, உன் இனத்தை விட்டு புறப்பட்டு, உன் தேசத்தை விட்டு புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கிற தேசத்துக்கு போ. ஆனால் அந்த தேசம் எங்கே என்பது தெரியாது. எங்கே என்று அறியாமலேயே விசுவாசத்தினாலே தான் எங்கே போகிறோம் என்று கூட அறியாமல் அவன் புறப்பட்டு போனான். அறியாத ஒரு தேவன், யார் என்றே தெரியாது. ஆனால் வாக்கினாலே உத்தரவு அவர் கொடுக்கிறார். குரல் மாத்திரம் கேட்கிறது. அதுதான் அவன் அதற்கு கீழ்ப்படிந்தான், விசுவாசித்தான். விசுவாசித்து தேவன் சொன்னபடியே புறப்பட்டு போனான். அப்பொழுது ஆபிரகாம் தன்னுடைய மனைவியாகிய சாராளையும் தன் சகோதரனுடைய குமாரனாகிய லோத்தையும் கூட்டிக் கொண்டு வந்து கானான் தேசத்துக்கு வருகிறான். இது ஆதியாகமம் 12ஆம் அதிகாரம் 4-5 வசனங்களிலே நாம் பார்க்கிறோம். இப்படி இவர்கள் வருகின்ற வேளையிலே லோத்தை ஏன் கூட்டிக் கொண்டு வர வேண்டும் என்று சொன்னால், லோத்துக்கு வேறு யாரும் துணை இல்லை. அவர் லோத்தினுடைய தகப்பன் மரித்து போனதுனால தன்னுடைய சகோதரனுடைய மகனை அழைத்து கொண்டு வருகிறார். ஏனென்றால் வேதம் சொல்லுகிறது, தன் சொந்த குடும்பத்தை ஒருவன் விசாரியாமல் போனால் அவன் அவிசுவாசிகளும் கெட்டவன் என்று. அப்படியானால் அவனை அங்கேயே விட்டு வந்திருக்கலாம். சிலர் சொல்லுவார்கள், எல்லாவற்றையும் விட்டு தானே வர சொன்னார், லோத்தை ஏன் கூட்டிக் கொண்டு வர வேண்டும் என்று சொன்னால், அது அவனுடைய பொறுப்பிலே இருக்கிற ஒரு மனிதனை அப்படியே விட்டு வருவது நியாயமாகாது என்பது அங்கே
நாம் புரிந்து கொள்ள வேண்டியதாக இருக்கிறது. அடுத்தது, ஆபிரகாம் அநேக மிருக ஜீவன்கள், வெள்ளி, பொன் ஆசைகளுடைய சீமானாய் இருந்தான். அப்படி சீமானாய் இருக்கும் பொழுது லோத்தும் ஆபிரகாமும் ஒருமித்து வாசம் பண்ண ஏதுவில்லாமல் போயிற்று என்று ஆதியாகமம் 13ஆம் அதிகாரம் 2 முதல் 6 வரை இருக்கிற வசனங்களில் பார்க்கலாம். அப்படி அந்த 2 பேருடைய மந்தை மேய்ப்பருக்கும் இடையிலே பிரச்சனை வந்த பொழுது ஆபிரகாம் என்ன சொல்கிறார், நீ வேண்டுமானாலும் என்னை விட்டு பிரிந்து போகலாம், நீ இடதுபுறம் சென்றால் நான் வலதுபுறம் போகிறேன், நீ வலதுபுறம் போனால் நான் இடதுபுறம் போகிறேன் என்று அவன் தன் சமாதானத்தை காத்து கொண்டான். இது ஆபிரகாமிடத்தில் இருக்கிறதான ஒரு நல்ல சுபாவம். அடுத்து, லோத்து ஆபிரகாமை விட்டு பிரிந்து சோதோம் கொமரா பட்டணத்தில் போய் குடியிருக்கும் பொழுது அங்கே 5 ராஜாக்களும் 4 ராஜாக்களோடு யுத்தம் பண்ணினார்கள். அப்படி யுத்தம் பண்ணும் பொழுது லோத்து சோதோமிலே இருந்தபடினால அவனையும் அவன் பொருட்களையும் அவனுடைய ஜனங்களையும் இந்த ராஜாக்கள் சிறைபிடித்து கொண்டு போனார். ஆனால் இவன் தன்னை விட்டு போய்விட்டானே என்று அவன் நினைக்கவில்லை. தன்னுடைய சகோதரனுடைய மகன் என்று அவன் நினைத்ததினாலே போய் அங்கே அந்த ராஜாக்களோடு இவன் அந்த இடங்களிலே குடியிருந்த மற்ற ஜனங்களையும் தன்னோடு கூட வேலைக்கு இருந்ததான ஆட்களையும் கூட்டி கொண்டு போய் அவர்களோடு யுத்தம் பண்ணி எல்லாவற்றையும் திருப்பி கொண்டு வந்தான். அப்படி திருப்பி கொண்டு வந்த பொழுது சோதோமுடைய ராஜா, ஜனங்களை எல்லாம் எனக்கு தந்துவிடும், பொருட்களை நீர் எடுத்துக்கொள்ளும் என்று சொன்னான். அப்பொழுது ஆபிரகாம் சொல்லுகிறான், ஆபிராமை ஐஸ்வர்யவாக்கினேன் என்று நீ சொல்லாதபடிக்கு ஒரு சரட்டையாகிலும் பாதரட்சையின் வாரையாகிலும் உனக்கு உண்டான யாதொன்றை எடுத்துக்கொள்ளேன் என்று வானத்தையும் பூமியையும் உடைய உன்னதமான தேவனாகி கர்த்தருக்கு நேராக என் கையை உயர்த்துகிறேன் என்று ஆதியாகமம் 14ஆம் அதிகாரம் 21 முதல் 23 வரை இருக்கிற வசனங்களிலே நாம் பார்க்கலாம். அது மட்டுமல்ல, தன்னோடு கூட வந்த ஆனேர், எஸ்கோல், மம்ரே என்ற இடங்களில் இருந்த புருஷருடைய பங்கு மாத்திரம் வேண்டும் என்று சொல்லி அவர்களுக்குரிய பங்கை எடுத்துக்கொள்ள வேண்டும், அவர்களுக்கு தர வேண்டும் என்ற அந்த நீதியோடு கூட நடக்கிற மனிதனாக அவன் இருந்தான். மற்றவருடைய பணம் தனக்கு தேவையில்லை, தன்னை ஐஸ்வர்யவானாக வேண்டியது தேவன்தான், அவர்தான் அழைத்தார், அவர் தன்னை ஐஸ்வர்யவானாக்குவார் என்ற நம்பிக்கை அவனுக்கு இருந்ததுனால மற்றவருடைய பங்கு, மற்றவருடைய பணம் தனக்கு தேவையில்லை என்று அவன் நினைத்தான். இது ஒரு உயர்ந்த குணம். அடுத்தது, அவனுக்கு குழந்தை இல்லாமல் இருந்தது. அப்பொழுது உன்னுடைய கர்ப்ப பிறப்பானவனே உனக்கு சுதந்திரவாளி ஆவான் என்று சொல்லி தேவன் சொன்னதை அவன் நம்பினான். அவன் எப்படி நம்பினான் என்று சொன்னால், தன்னுடைய ஆபிரகாமுடைய மனைவியாகிய சாராளுக்கு ஸ்திரீகளுக்குரிய வழிபாடு நின்று போயிற்று. அவளுக்கு குழந்தை பிறப்பதற்கு உரிய தகுதி அவளுடைய சரீரத்தில் இல்லை. ஆனாலும் அவன் கர்த்தரை விசுவாசித்தான், அவர் செய்வார் என்று. அதை அவர் அவனுக்கு நீதியாக எண்ணினார். இவ்வளவு காரியங்களையும் எதற்காக சொன்னோம், தியானித்தோம் என்று சொன்னால், இப்பொழுது சோதோம் கொமாராவை தேவன் அழிக்கப் போகிறார். அழிப்பதற்கு முன்னதாக ஆபிரகாமுக்கு இந்த காரியத்தை அவர் கூறுகிறார். சோதோமை அழிக்கப் போகிறேன். அதற்கு காரணமாக அவர் சொல்வது, ஆபிரகாம் பெரிய பலத்த ஜாதியாவதாலும் அவனுக்குள்ளே பூமியில் உள்ள சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்படுவதாலும். ஆதியாகமம் 18ஆம் அதிகாரம் 17 முதல் இருக்கிற வசனங்களில் இந்த காரியங்களை நாம் பார்க்கலாம். ஏனென்றால் ஆபிரகாமின் மூலம்தான் ஒரு பெரிய ஜாதி உருவாகப் போகிறது.
அப்படியானால் அந்த கோத்திரங்களின் பிதாவாகிய ஆபிரகாமுக்கு தெரியாமல் அந்த ஜனங்களை அழிக்கக்கூடாது அல்லவா? ஆபிரகாமின் மூலமாக உருவாகக்கூடிய ஜனங்கள் இஸ்ரவேல் ஜனங்கள். ஆனால் இப்பொழுது அழியப் போகிறவைகள் கானான் தேசத்தில் இருக்கிறதான கானானியர்கள், புறஜாதியர் தான். ஆனாலும் கூட அவனுக்கு அறிவிக்க வேண்டும் என்று அவர் நினைக்கிறார். அதற்கு காரணத்தை அவர் சொல்கிறார். பூமியில் சகல ஜாதிகளும் முன்னாலே தான் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும். ஆபிரகாமின் மூலம் உண்டாகிறதான இஸ்ரவேல் ஜனங்கள் மாத்திரமல்ல, இஸ்ரவேல் ஜனங்கள் ஒரு பக்கம் இருந்தாலும் மற்ற புறஜாதியாரும் கூட ஆபிரகாம் மூலமாக புறஜாதியார் உண்டானார்கள். ஏனென்றால் இஸ்ரவேலர் மாத்திரமல்லாமல் இஸ்மவேலர் உண்டானார்கள். கேத்தூராளின் மூலமாக சிலர் உண்டானார்கள். அதனாலே பூமியில் சகல வம்சமும் இப்படி அவன் மூலமாக ஆசீர்வதிக்கப்படுகிறதுனால கோத்திர பிதாவுக்கு மறைக்கக்கூடாது. அது மட்டுமல்ல, ஆபிரகாமுக்கு சொன்னதை நிறைவேற்றும்படியாக தன்னுடைய பிள்ளைகளுடைய பிள்ளைகளுக்கு நீங்கள் நீதியையும் நியாயத்தையும் செய்து கர்த்தருடைய வழியை காத்து நடவுங்கள் என்று கட்டளையிடுவான் என்பதை அறிந்திருக்கிறேன். இது 2வது தேவன் எதிர்பார்க்கிறது. இதை அவன் செய்வான் என்று அவர் அறிந்திருக்கிறதுனால அவனுக்கு அவர் சொல்லுகிறார். இதிலிருந்து நாம் என்ன தெரிந்து கொள்ள வேண்டும்? தேவனுடைய கட்டளைகளையும் நியாயங்களையும் காத்து நடக்க வேண்டும் என்று நம்முடைய சந்ததிக்கு நாம் சொல்ல வேண்டும். அப்படி சொல்லும் பொழுது தேவன் நம்முடைய வாழ்க்கையில செய்ய போகிறதை நமக்கு மறைக்காமல் சொல்லுவார். நம்முடைய சந்ததி நம் மூலமாக ஆசீர்வதிக்கப்படுகிறதுனால அவர் நமக்கு எதையும் மறைக்க மாட்டார். இதெல்லாம் நாம் இந்த வசனங்களிலிருந்து அறிந்து கொள்ள முடிகிறது. அப்படி அவன் தேவனோடு கூட பேசும்பொழுது தேவன் சொல்கிறார், நான் இறங்கி போய் என்னிடத்திலே வந்து எட்டின அந்த சோதோமுடைய கூக்குரலின்படி அவர்கள் செய்திருக்கிறார்களோ இல்லையோ என்று நான் பார்த்து அறிவேன் என்று சொல்லும் பொழுது ஆபிரகாம் இங்கே திறப்பின் வாயிலே நிற்கிறார். திறப்பின் வாயிலே நிற்கிறது என்று சொன்னால் ஒரு வழி, அந்த வழியின் மூலமாக ஏதோ ஒரு ஆபத்து கடந்து வரலாம், யார் வேண்டுமானாலும் வரலாம். ஆனால் அதை வராதபடி காக்குறது தான் திறப்பின் வாயிலே நிற்கிறது. அந்த திறந்திருக்கிற இடத்துல அந்த வாசலிலே நின்று அதை பாதுகாப்பது. இப்பொழுது அழிக்கப் போகிறேன் என்று சொல்லுகிற தேவனுக்கு முன்னதாக அவன் நிற்கிறான். நீதிமான்களோடு துன்மார்க்கரையும் துன்மார்க்கரோடு நீதிமான்களையும் ஒன்றாக நினைக்கிற தேவன் அல்லவே, நீதியுள்ள தேவன் அல்லவா? எனவே நீதிமான்களை அழிக்க வேண்டாம். ஒருவேளை 50 நீதிமான்கள் இந்த ஊரில் இருந்தால் என்று கேட்கிறார். அப்பொழுது தேவன் சொல்கிறார், நான் 50 நீதிமான்கள் இருந்தால் அழிப்பதில்லை. பிறகு 40 நீதிமான்கள் இருந்தால், 30 நீதிமான்கள் இருந்தால், 20 நீதிமான்கள் இருந்தால், கடைசியில் 10 நீதிமான்கள் காணப்பட்டாலோ என்று தேவனிடத்திலே பேசுகிறார். அப்படி பேசும்பொழுது அவர் சொல்லுகிறார், 10 நீதிமான்கள் இருந்தால் நான் அதை அழிப்பதில்லை என்று சொன்னார். ஆனால் 10 நீதிமான்கள் கூட அந்த இடத்துல இல்லை. அதனால அங்கே நடக்கிற காரியங்கள் எல்லாம் பார்த்து தன் இருதயத்திலே பாதிக்கப்பட்ட நீதிமானாகிய லோத்தையும் அவனுடைய குடும்பத்தையும் மாத்திரம் தேவன் அங்கே காத்து விடுகிறார். மற்றவர்களெல்லாம் அழித்து போடுகிறார். இப்படி ஆபிரகாமோடு கூட தேவன் பேசுவதற்கு இத்தனை காரியங்கள் உண்டு. அவர்களுக்குள்ளே இப்படி ஒரு உறவு இருந்தது. அடுத்தபடியாக ஆபிரகாமிடத்தில் காணப்பட்ட ஒரு நல்ல பண்பு என்னவென்று சொன்னால், சாராளை அபிமெலேக்கு தன்னுடைய வீட்டிற்கு அழைத்து வரும்படி சொல்லிவிட்டான். அதே போல பார்வோனும் இவள் அழகான ஸ்திரீ என்று சொல்ல கேட்டு அவளை தன்னுடைய அரண்மனைக்கு அழைத்து வரும்படியாக சொன்னான். ஆனால் இவன் என்ன செய்தான்? ஆபிரகாம் தேவன் மேலே விசுவாசமும் நம்பிக்கையும் வைத்திருக்கிறதுனால அவன் அதை பெரிதாக எடுத்துக்கொள்ளவில்லை.
அதற்காக அவர் முயற்சி செய்யவில்லை. 5 ராஜாக்களோடு போய் சண்டை போட்டு மீட்டு கொண்டு வந்த லோத்தை மீட்டு கொண்டு வந்த ஆபிரகாம் மனைவியை சிறைபிடித்தல்ல, அவளை அழைத்து கொண்டு வரும்படி சொல்லி ஆள் அனுப்பி அழைத்து கொண்டு வந்தார். ஆனால் தேவன் அவளை காப்பாற்றுவார் என்று அவன் விசுவாசித்து அப்படியே விட்டுவிட்டானா என்பது நமக்கு தெரியவில்லை. ஆனாலும் தேவன் தன்னுடைய கடமையை செய்துவிட்டார். அவர் அபிமெலேக்கு இடத்திலே சொப்பனத்திலே தோன்றி, நீ அவளை விட்டுவிட வேண்டும், அவளை அனுப்பாமல் இருந்தால் நீயும் உன் குடும்பத்தாரும் சாவீர்கள், அவன் ஒரு தீர்க்கதரிசி, நீ அவளை அனுப்பினால் அவன் உனக்காக வேண்டுதல் செய்வான் என்று சொன்னார். அபிமெலேக்கு வீட்டாரின் கர்ப்பங்களை எல்லாம் சாராள் நிமித்தம் தேவன் அடைத்திருந்தார். அப்படியே பார்வோனின் குடும்பத்தாரை எல்லாம் பாதித்தார். அப்பொழுது ஆபிரகாம் தேவனை நோக்கி வேண்டிக் கொண்டான். அபிமெலேக்கையும் அவன் மனைவியையும் வேலைக்காரிகளையும் குணமாக்கி பிள்ளை பெறும்படி அனுக்கிரகம் பண்ணினார். இது அவனுக்கு மன்னிக்கிற சுபாவம் இருக்கிறதை காட்டுகிறது. அடுத்து ஆபிரகாமை நோக்கி அவனுடைய மனைவியாகிய சாராள் சொல்கிறாள். ஆபிரகாமுக்கு சாராளின் மூலமாக கிடைத்ததான மறுமனையாட்டி, அந்த மறுமனையாட்டியாகிய ஆகாரையும் அவளுடைய மகனாகிய இஸ்மவேலையும் புறம்பே தள்ளும், இவன் என் குமாரனாகிய ஈசாக்கோட சுதந்திரவாளியாக இருப்பதில்லை என்று சொல்கிறார். அப்பொழுது அவன் துக்கப்பட்ட பொழுது கர்த்தர் சொல்கிறார், அதை பற்றி நீ கவலைப்பட வேண்டாம், ஈசாக்கிடத்தில் உன் சந்ததி விளங்கும், அதே போல இஸ்மவேலும் உன்னுடைய வித்தா இருக்கிறதுனாலே அவனையும் நான் பெருகச் செய்வேன் என்று சொன்னதினால தேவனுக்கு கீழ்ப்படிந்து ஆகாரின் தோளின் மேலே தண்ணீர் துருத்தியை வைத்து பிள்ளையும் ஒப்பு கொடுத்து அவளை அனுப்பிவிட்டான். இப்படி தேவனுக்கு கீழ்ப்படுகிற சுபாவம் அவனிடத்தில் இருந்தது. இதற்கு எல்லாவற்றுக்கும் மேலாக ஒரு காரியம் என்ன நடந்தது என்று சொன்னால், ஏறக்குறைய 25 வருடங்கள் கழித்து ஈசாக்கு பிறக்கிறான். 75 வயதிலே கானானுக்கு வந்து சேர்ந்தான். 100 வயதிலே தான் அவனுக்கு ஈசாக்கு பிறக்கிறான். இப்படி பிறந்த அந்த ஈசாக்கை நான் உனக்கு காண்பிக்கிற ஒரு மலையிலே நீ தகன பலியாக பலியிட வேண்டும் என்று சொல்கிறார். அப்படி சொன்ன பொழுது அவன் உடனே கீழ்ப்படிந்து அதிகாலையிலே எழுந்து கழுதையின் மேலே சேனங்கட்டி வேலைக்காரரிலே 2 பேரையும் ஈசாக்கையும் கூட்டிக் கொண்டு தகன பலிக்கு கட்டைகளையும் பிளந்து கொண்டு தனக்கு குறித்த இடத்திற்கு போகிறான். அங்கே வேலைக்காரரை நோக்கி, நீங்கள் இங்கே காத்திருங்கள், நானும் பிள்ளையாண்டானும் அங்கே போய் தேவனை தொழுது கொண்டு திரும்பி வருவோம் என்று சொல்கிறான். அவனுக்கு அந்த விசுவாசம் எங்கே இருந்து வந்தது? ஈசாக்கின் மூலமாக உன் சந்ததி விளங்கும் என்று சொன்ன தேவன் ஈசாக்கை பலியிட்டு அவனை தகன பலியாக பலியிட்டாலும் அந்த சாம்பலிலே இருந்து ஈசாக்கை எழுப்ப தேவனாலே முடியும் என்று அவன் ஒருவேளை நினைத்திருக்கக்கூடும். அவ்வளவு தூரம் 3 நாள் பிரயாணம் பண்ணினார்கள். அந்த 3 நாள் பிரயாணத்திலே அவன் மனம் மாறவில்லை. ராத்திரியிலே தேவன் சொன்னார். ராத்திரியெல்லாம் அவன் தூங்கியிருப்பானா என்று தெரியவில்லை. ஆனாலும் தேவனுக்கு கீழ்ப்படிந்து தன் மனைவியிடத்திலும் சொல்லவில்லை, அவள் தடுத்து விடுவாள் என்று நினைத்திருக்கலாம். அதிகாலையிலே எழுப்பி அவனை கூட்டிக் கொண்டு போகிறான். அது மட்டுமல்ல, தேவன் அவனை சோதிக்கிறார் என்பதை ஆபிரகாம் அறிந்து கொள்கிறான். ஈசாக்கு கேட்கிறார், தகன பலிக்கு ஆள் இல்லையே, நெருப்பு இருக்கிறது, கட்டை இருக்கிறது என்று சொல்லும்போது தேவன் அதை பார்த்து கொள்வார். தகன பலிக்குரிய தகன பலியே இவன் தான். இவன் கேட்கும் போது அந்த தகப்பனுடைய மனம் எவ்வளவு வேதனைப்பட்டிருக்கலாம். ஆனால் தன் குமாரனை விட்டும்படி கையை நீட்டை கத்தியை எடுக்கும் பொழுது
அப்பொழுது அங்கே கர்த்தருடைய ஆவியானவர், கர்த்தருடைய தூதனானவர், பிள்ளையாண்டன் மேலே உன் கையை போடாதே, அவனை உன் புத்திரன் என்றும் ஏகசுதன் என்றும் பாராமல் எனக்காக நீ ஒப்பு கொடுத்தபடினால் தேவனுக்கு பயப்படுகிறவன் என்று இப்பொழுது அறிந்திருக்கிறேன் என்று சாட்சி சொல்கிறார். அப்படியே தேவனுக்கும் அவனுக்கும் எப்படிப்பட்ட உறவு இருந்தது என்று பரிசுத்த ஆவியானவர் விளக்குகிறார். யாக்கோபு 2ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்தில், அப்படியே ஆபிரகாம் தேவனை விசுவாசித்தான், அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது என்கிற வேத வாக்கியம் நிறைவேறிற்று. அவன் தேவனுடைய சிநேகிதன் எனப்பட்டான். தேவனுக்கு ஒரு சிநேகிதன் என்று சொல்லும்போது, இவன் சிநேகிதனை எப்படி இன்னொரு சிநேகிதன் பேசுவாரோ அப்படி சிநேகிதர்களைப் போல அவர்கள் பேசினார்கள். இது எவ்வளவு பெரிய அனுபவம். அடுத்ததாக மோசே இஸ்ரவேல் ஜனங்களை நடத்தினான். மோசே பேசினான், தேவன் அவனுக்கு வாக்கினாலே மறுமொழி கொடுத்தார் என்று ஆதியாகமம் யாத்திரையாகமம் 19ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தில் பார்க்கலாம். இங்கும் சொல்லுகிறது வசனம், யாத்திராகமம் 19ஆம் அதிகாரம் 20-21 வசனங்களில், மோசேயை மலையின் கெடுமுடியிலே வரவழைத்தார், அவன் ஏறி போனான். ஒருவன் தன் சிநேகிதனோடு பேசுகிறது போல மோசேயோடு முகமுகமாய் பேசினார். பேசின பிறகு அவன் பின்பு பாளையத்துக்கு திரும்பினான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. மோசேவை முதலாக முட்செடி எரிகிற அந்த ஒரு காட்சியை பார்த்து அப்பொழுது மோசே மோசே என்று கூப்பிட்டார். அதற்கு பிறகு இருவரும் பேசிக்கொண்டே இருந்தார்கள். மோசேயுடைய மனதில் இருந்ததை ஆண்டவர் நிறைவேற்றினார், அவருடைய மனதில் இருந்ததை மோசே நிறைவேற்றினார். 2 பேருக்குள்ளும் ஒரு ஒருமனப்பாட்டின் ஆவி இருந்தது. தேவன் என்ன நினைக்கிறார் என்று அவனுக்கு தெரியும். அதை அப்படியே அவன் நிறைவேற்றினான். மோசேயுடைய மனதில் இருக்கிறது என்ன என்று தேவனுக்கு தெரிந்து அதை அப்படியே நிறைவேற்றினார். குறிப்பாக சொல்லும்பொழுது ஒரு செய்தியை நாம் இங்கே நினைக்கலாம். மோசேக்கு ஆரோனுக்கு விரோதமாக முறுமுறுத்ததான இந்த கோராகும் அவனுடைய கூட்டத்தாரும் அவர்கள் தண்டிக்கப்படக்கூடிய விதத்தை பற்றி மோசே சொல்லுகிறார். எல்லாரும் சாகிறது போல சாகாமல் பூமி பிளந்து தன் வாயை பிளந்து இவர்களை அப்படியே விழுங்கி போட்டால் தேவன் என்னை அனுப்பினார் என்றும் நான் சுயமாக எதையும் செய்யவில்லை என்று அறிந்து கொள்ளுங்கள் என்று சொல்லுகிறான். இதை ஏற்கனவே தேவனோடு பேசியிருக்கலாம், ஆனால் அதற்கு நமக்கு வசன ஆதாரம் கிடையாது. ஆனால் இவன் சொன்னது போலவே அங்கு நடந்தது. அப்படியானால் ஏற்கனவே இதுதான் நடக்க வேண்டும் என்று தேவன் அவனுக்கு சொல்லியிருக்கலாம், அல்லது மோசே சொன்னதை அவர் அப்படி நிறைவேற்றியிருக்கலாம். மோசேயின் மனதிலே இருந்ததை தேவன் நிறைவேற்றியிருக்கலாம். ஆனால் ஒரு முறையும் மோசே தேவனுடைய நியாய தீர்ப்புகளுக்கு வேண்டாம் என்று சொல்லி கெஞ்சி பிரார்த்தித்து முகங்குப்புற விழுந்து இந்த ஜனத்தை ஒன்றும் செய்ய வேண்டாம் என்று சொல்லுகிறவன். அவன் இப்படி சொல்லியிருக்கக்கூடாது, சொல்லியிருக்க வழி இல்லை. தேவன் சொல்லியிருப்பார், இப்படித்தான் நான் செய்ய போகிறேன் என்று. அதைத்தான் அவன் அப்படி சொல்லியிருக்கலாம். இப்படி ஒரு நெருக்கமான ஒரு உறவு இவர்களுக்குள்ளே இருந்தது. இதற்கு காரணம், விசுவாசத்தினாலே மோசே தான் பெரியவனான போது பார்வோனுடைய குமாரத்தியின் மகன் எனப்படுவதை வெறுத்து அனித்தியமான பாவ சந்தோஷங்களை அனுபவிப்பதை பார்க்கலும் தேவனுடைய ஜனங்களுடைய துன்பத்தை அனுபவிப்பதையே தெரிந்து கொண்டு இனிவரும் பலன் மேல் நோக்கமாயிருந்து எகிப்திலுள்ள பொக்கிஷங்களிலும் கிறிஸ்துவ நிமித்தம் வரும் நிந்தையை அதிக பாக்கியம் என்று எண்ணினான் என்று மோசையை பற்றி எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 24 முதல் 26 வரை இருக்கிற வசனங்களிலே பார்க்கலாம். அடுத்து பார்வோனுடைய
ஒரு ஸ்தானத்துக்கு வரக்கூடியவன், பார்வனுடைய குமாரத்தினுடைய மகனாக இருந்ததான மோசே அதையெல்லாம் விட்டு வெறுத்து விட்டு தேவனுடைய ஜனங்களோடு பாடு அனுபவிப்பதை தெரிந்து கொண்டான். அதனாலே தேவன் அவன் மேலே மிகுந்த அன்புள்ளவராக இருந்தார். அடுத்தபடியாக மோசே பற்றி தேவன் சொன்ன ஒரு சாட்சியை நாம் இங்கே பார்க்க முடிகிறது. மிரியாம் எத்தியோப்பிய தேசத்து ஸ்திரீயாகிய அந்த பெண்ணை மோசேயை விவாகம் பண்ணியிருந்தபடினாலே மிரியாமும் ஆரோனும் அதன் நிமித்தமாக அவனுக்கு விரோதமாக பேசும்படியாக ஒரு சூழ்நிலை இருந்தது. அது மட்டுமல்ல, மோசேயை மாத்திரம் பேசினாரா, எங்களை கொண்டு அவர் பேசினதில்லை என்று சொன்னார்கள். கர்த்தர் அதை கேட்டார். அதை மோசே கூட கேட்டிருக்கவில்லை, ஆனால் கர்த்தர் கேட்டார். மோசே பூமியில் உள்ள சகல மனிதர்களும் மிகுந்த சாந்த குணம் உள்ளவன் என்று வேதம் சொல்கிறது. சடிதியிலே கர்த்தர் மோசே, ஆரோன், மிரியாம் ஆகிய 3 பேரையும் அழைத்து ஆசரிப்பு கூடாரத்துக்கு புறப்பட்டு வாருங்கள் என்று சொன்னார். அப்படி வந்ததும் ஆரோனையும் மிரியாமையும் கூப்பிட்டு சொல்லுகிறார், ஒருவன் தீர்க்கதரிசியாக இருந்தால் தரிசனத்திலே அவனை எனக்கு நான் வெளிப்படுத்தி சொப்பனத்தோடு பேசுவேன். ஆனால் என் தாசனாகிய மோசே அப்படிப்பட்டவன் அல்ல, என் வீட்டில் எங்கும் அவன் உண்மை உள்ளவன் என்று சாட்சி சொல்கிறார். அது எப்படி உண்மை உள்ளவன் என்று சொன்னால், புருஷர் மாத்திரம் 6 லட்சம் பேர், அந்த 6 லட்சம் பேருக்குரிய மனைவிமார்கள், வயோதிபர்கள், வாலிபர்கள், குழந்தைகள் என்று ஒரு 15-20 லட்சம் பேர் அங்கே அந்த வனாந்தரத்தின் வழியாக கடந்து வந்தவர்களாக இருக்கலாம். இந்த 6 லட்சம் பேருக்கு தான் தொகை. அதை மோசே சொல்கிறான், புருஷர் மாத்திரம் 6 லட்சம் பேர் இருக்கிறார்கள். இவர்களுக்குள்ள நியாய விசாரிப்பு மோசே தான் செய்வான். இப்போ சாமுவேலின் காலத்திலே சாமுவேலுடைய புதல்வர்கள் அவர்கள் நியாயாதிபதிகளாக இருக்கும்பொழுது பரிதானம் வாங்கி கொண்டு நியாயம் தீர்த்தார்கள் என்று பார்க்கலாம். சின்ன சின்ன சண்டைகள், பிரச்சனைகள் வரும்பொழுது பணம் வாங்கி கொண்டு ஒருவருக்கு விரோதமாக அவர்கள் செய்தார்கள். ஆனால் மோசே நினைத்திருந்தால் எவ்வளவோ பணம், பொன்னும் வெள்ளியும் இவர்கள் வைத்துத்தான் இருந்தார்கள் என்றால், எகிப்தியர் மிகுந்த பொருளை கொடுத்தார்கள். இஸ்ரேல் ஜனங்களிடத்திலே நிறைய பணம் இருந்தது, பொன்னும் வெள்ளியும் இருந்தது. அது மட்டுமல்ல, ஜனங்களை நடத்துகின்ற விதத்திலே இருக்கிற நியாயம், மற்ற எல்லா காரியங்களிலும் உண்மை, எல்லாவற்றிலும் உண்மை. தேவனுடைய சமூகத்திலே காத்திருக்கிறதுல இருந்து, நியாயங்களை வழங்குவதிலிருந்து எல்லாவற்றிலும் அவன் உண்மையுள்ளவனாக இருந்தான் என்று தேவன் சொல்லுகிறார். அதனாலே நான் அவனிடத்திலே மறை பொருளாக அல்ல, முகமாக பிரத்யட்சமாக பேசுகிறேன். கர்த்தரின் சாயலை அவன் காண்கிறான். அதாவது தேவனை கண்டவர் ஒருவரும் இல்லை, ஆனால் தேவனுடைய சாயல், மகிமையின் சாயல், அதுதான் அவன் கேட்கிறான். அவனுடைய மகிமையை எனக்கு காண்பித்தருளும் என்று சொல்லும்போது, என்னுடைய மகிமையை கண்டவர்கள் யாரும் உயிரோடு இருக்க முடியாது. ஏனென்றால் அவர் அக்னிமயமான தேவன், பட்சிக்கிற அக்னியாக இருக்கிற தேவன். அதனால என்னுடைய பின்புறத்தை மாத்திரம் நீ காணலாம் என்று சொன்னார். இப்படி இந்த மோசேக்கு, என் தாசனாகிய மோசேக்கு விரோதமாக பேச உங்களுக்கு பயமில்லாமல் போனதென்ன என்று சொல்கிறார். இப்படி மோசேயும் தேவனோடு கூட நெருங்கி இருந்ததை இந்த வசனங்கள் நமக்கு கூறுகிறது. அடுத்து முக்கியமான ஒரு காரியம், நூனின் குமாரனாகிய யோசுவா, இவன் தேவனோடு கூட எப்படி பேசினான் என்பதை பார்க்கும் பொழுது, அதற்கு முன்பு யோசுவாவோடு நேரடியாக கர்த்தர் பேசவில்லை. எடுத்ததும் மோசே எப்படி பேசினான், மோசையோடு கர்த்தர் பேசினார், அதெல்லாம் வேறு. ஆனால் யோசுவா கர்த்தரை நோக்கி பேசினான் என்று நாம் பார்க்கிறோம். அது பேசுவது என்று சொன்னால் என்ன, வேண்டிக் கொண்டான் என்று நாம் பொருள் கொள்ளலாம். ஆனால் இது அப்படி அல்ல, பேசுகிறான். கர்த்தாவே இப்படி செய்யும் என்று சொல்லி பேசுகிறான். அப்படி அவன் பேசுவதற்கு என்ன முகாந்திரம், என்ன உறவு அவர்களுக்குள்ளே இருந்தது என்பதைத்தான் இப்போது நாம் பார்க்க போகிறோம். அதில் முதல் காரியம், யாத்திராகமம் 33ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தில்
நூனின் குமாரனாகிய யோசுவா என்ற மோசேயினுடைய பணிவிடைக்காரனாகிய வாலிபன் ஆசரிப்பு கூடாரத்தை விட்டு பிரியாதிருந்தார். இது ஒரு ஜெப ஜீவியத்தை நமக்கு காட்டுகிறது. ஆசரிப்பு கூடாரத்திலே அவன் அந்த இடத்தை விட்டு பிரியாமல் அங்கேயே இரவும் பகலும் இருந்தான். மோசே தேவனுடைய மலையிலே 40 நாட்கள் இரவும் பகலும் புசியாமலும் தண்ணீர் குடியாமலும் இருந்தான். இவன் இங்கே போக வேண்டியதில்லை. ஆனால் இவனும் அந்த மலை அடிவாரத்திலே காத்திருந்தான். தேவனுடைய பிரசன்னத்தை காத்திருந்தான், பார்த்திருந்தான். அவருடைய வாசஸ்தலத்தை விட்டு பிரியாமல் இருந்தான் என்று சொல்லுகிறது. இது தேவனுக்கு பிரியமான காரியமாக இருந்தது. அப்பொழுது மோசே மரித்த பின்பு யோசுவா தான் இஸ்ரவேல் ஜனங்களை நடத்தினார். அப்படி நடத்தும் பொழுது அந்த கிபியோனியர் இங்கே இஸ்ரவேல் ஜனங்களுக்கு விரோதமாக யுத்தத்துக்கு வந்த பொழுது யோசுவா கர்த்தரை நோக்கி பேசி அடுத்து நேராக சூரியனுக்கு அவனே கட்டளை கொடுக்குறான். சூரியனே நீ கிபியோன் மேலும், சந்திரனே நீ ஆயிலோன் பள்ளத்தாக்கின் மேலும் தரித்து நில்லுங்கள் என்று சொல்லுகிறான். இது யோசுவா 10ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தில் இருந்து இதை நாம் பார்க்கலாம். அப்படி ஜனங்கள், இஸ்ரவேல் ஜனங்கள் தங்கள் சத்துருக்களுக்கு நீதியை சரிகட்டி அவர்களை வென்று முடிகிற வரைக்கும் சூரியன் தரித்தது, சந்திரனும் நின்றது. இப்படி சூரியன் அஸ்தமிக்க தீவிரிக்காமல் ஏறக்குறைய ஒரு பகல் முழுவதும் நடுவானத்தில் அப்படியே நின்றதாம். இது ஒரு பெரிய அற்புதம். இதைத்தான் 14ஆம் வசனம் சொல்லுகிறது. கர்த்தர் ஒரு மனிதனுடைய சொல் கேட்ட அந்த நாளை ஒத்த நாள் அதற்கு முன்னும் இல்லை, அதற்கு பின்னும் இல்லை. கர்த்தர் இஸ்ரவேலுக்காக யுத்தம் பண்ணினார் என்று பார்க்கிறோம். இப்படி கர்த்தரை நோக்கி அவன் என்ன பேசியிருப்பான் என்றால், யோசுவா 1ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தில் கர்த்தர் அவனோடு கூட ஒரு வாக்குத்தத்தம் பண்ணுகிறார். ஏனென்றால் அவ்வளோ பெரிய ஜனங்களை நடத்த இவன் மோசேக்கு பணிவிடைக்காரன். மோசே மரித்த பிறகு இவன் அந்த ஸ்தானத்துக்கு வருகிறான். எத்தனையோ மூப்பர்கள் இருக்கிறார்கள், அதிபதிகள் இருக்கிறார்கள், 1000க்கு அதிபதி, 100க்கு அதிபதி என்றெல்லாம் ஸ்தானாதிபதிகள் அவனுக்கு அங்கே மோசே ஏற்படுத்தி வைத்திருந்த வரலாறு உண்டு. அவர்களெல்லாம் விட்டு ஒரு சாதாரண வேலைக்காரன் அவனிடத்தில் இந்த பொறுப்பு வரும் பொழுது ஒரு வாக்குத்தத்தத்தை சொல்லுகிறார். அது என்ன? நீ உயிரோடு இருக்க நாளெல்லாம் ஒருவனும் உனக்கு முன்பாக வைத்து நிற்பதில்லை. ஏனென்றால் இவன் போகின்ற வழியிலே யுத்தங்கள் வரப்போகிறது. அது தேவனுக்கு தெரியும். 7 ஜாதிகளை வெல்ல வேண்டும், 31 ராஜாக்களை வென்றாக வேண்டும். அதற்கு பிறகுதான் கானான் தேசத்துக்குள்ளே போக முடியும். அது சும்மா இல்லை. மோசே கூட அந்த அளவுக்கு வழியிலே அவ்வளவு யுத்தங்களை அவன் செய்ததில்லை. இந்த ஜாதிகளை வென்று, ராஜாக்களை வென்று இந்த தேசத்தை பங்கிட்டு கொடுக்கிறது என்பது சாதாரணமான விஷயம் அல்ல. அதற்கு தான் சொல்கிறான், மோசேயோடு நான் இருந்தது போல உன்னோடும் இருப்பேன். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று வாக்கு கொடுத்திருக்கிறேன். அதை சொல்லியிருப்பான். நீர் இப்படி சொன்னீரே ஆண்டவரே, அதனால இப்பொழுது பாருங்க, இவன் வருகிறான், இவன் என்னை மேற்கொள்ளாதபடிக்கு நீர் எனக்கு சொன்னீர் அல்லவா, அப்படியே இதை செய்யும் என்று அவன் சொல்லியிருக்கலாம். கர்த்தரிடத்திலே பேசுகிறான். இது எதற்காக நாம் தியானிக்கிறோம் என்று சொன்னால், நம்முடைய வாழ்க்கையில கூட எத்தனையோ வாக்குத்தத்தங்களை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். நமக்கு ஒரு கஷ்டம், பிரச்சனை என்று வரும்போது அதை பிடித்து கொள்ள வேண்டும். வாக்குத்தத்தத்தை, கர்த்தாவே நீர் எனக்கு இப்படி சொல்லியிருக்கிறீரே, இப்படி செய்யும், செய்வார். நமக்கு அநேக சாட்சிகள் உண்டு. அநேக பரிசுத்தவான்கள் இதை பற்றி சாட்சிகளை சொல்லியிருக்கிறத நாம் பார்க்கலாம். அநேக பரிசுத்தவான்களை பற்றி நாம் அறிவோம். அந்த பரிசுத்தவான்கள் அவர்களிடத்தில் தேவன் சில காரியங்களை சொல்லியிருக்கிறார். அதை அவர்கள் உறுதியாக பற்றி கொண்டு, ஆண்டவரே நீர் இப்படி சொன்னீரே, எனக்கு இதை செய்யும் என்று சொன்னால் அவர் செய்வார். அதில் எந்த சந்தேகமும் கிடையாது. அடுத்து கர்த்தர் யோசுவா இடத்துல சொல்கிறார், நான் மோசையோடு இருந்தது போல உன்னோடும் இருக்கிறேன் என்பதை இஸ்ரவேலர் எல்லாம் அறியும்படிக்கு இன்று அவர்கள் கண்களுக்கு முன்பாக உன்னை மேன்மைப்படுத்துவேன்.
மோசையோடு இருந்து என்ன செய்தார்? மோசையோடு இருந்தது போல உன்னோடு இருப்பேன் என்று சொன்னார். என்ன? மோசையோடு இருக்கும்போது சத்துருக்களை எல்லாம் நிர்மூலமாக்கினார், ஜெயம் கொடுத்தார், நடத்தினார். கானான் தேசத்துக்குள்ளே பிரவேசிப்பதற்கு முன்னதாக யோர்தான் நதிக்கு முன்னாலே வரை இப்பொழுது வந்திருக்கிறார். மோசையோடு எப்படி இருந்தாரோ அப்படியே இவனோடு இருப்பார் என்று சொன்னால் யுத்தத்திலே ஜெயம் கொண்டு கரம் பிடித்து வழி நடத்துகிற தேவன். அது ஜனங்களை அறிந்து கொள்வதற்கு என்ன செய்ய வேண்டும்? அவர்கள் கண்களுக்கு முன்னதாக உன்னை மேன்மைப்படுத்துவேன். மோசேக்கு என்ன செய்தார்? செங்கடலை பிளந்து வழி உண்டாக்கினார். சத்துருக்களை அமலேக்கை எல்லாம் வென்று ஜனங்களை காப்பாற்றினார். அப்படியே இப்பொழுது நான் உன்னோடு கூட இருக்கிறேன் என்பதை ஜனங்கள் அறியும்படிக்கு அவர்கள் கண்களுக்கு முன்பாக உன்னை மேன்மைப்படுத்துவேன் என்று சொன்னார். அப்படி சொன்ன பிறகு கர்த்தர் என்ன சொல்கிறார்? கர்த்தருடைய பெட்டியை சுமக்கிற ஆசாரியருடைய உள்ளங்கால் யோர்தானின் தண்ணீரிலே பட்டதும் மேலே இருந்து ஓடி வருகிற யோர்தானின் தண்ணீர் ஓடாமல் குவியலாக நிற்குமா. யோர்தானுக்கு அந்த மலையின் மேலே இருந்து தண்ணீர் வந்து சேரும். ஆனால் அப்படியே கீழே வராமல் அப்படியே குவியலாக நிற்கிறது. செங்கடல் எப்படி 2 பக்கமும் மதிலாக நின்றதோ அப்படி இங்கே யோர்தான் நதிக்கு பாய்கின்றதான மலையின் மேலே இருந்து விழுகிறதான தண்ணீர் அப்படியே நிற்கிறது. எவ்வளவு பெரிய அற்புதம்! இஸ்ரவேலர் எல்லாம் தண்ணீரற்ற உலர்ந்த தரை வழியாக கடந்து போனார்கள். ஆசாரியர்கள் யோர்தானின் நடுவிலே தண்ணீர் இல்லாத தரையிலே கால் ஊன்றி நிற்கும் பொழுது இப்படிப்பட்ட ஒரு அற்புதம் நடந்தது. இதற்கு காரணங்கள் பற்றி பார்க்கும் பொழுது, ஒன்று, அவன் ஆசரிப்பு கூடாரத்தை விட்டு பிரியாது இருந்தான். அடுத்து, இந்த யோசுவாவை தேவன் தெரிந்து கொண்டார். மோசே மரிக்கப் போகிறான் என்பது ஏற்கனவே மோசேக்கு அவர் சொல்லிவிட்டார். கர்த்தர் சொல்லிவிட்டார், நீ மரிக்கப் போகிறாய், அதனால் இப்படியெல்லாம் செய்ய வேண்டும் என்றதெல்லாம் அந்த ஆலோசனைகள் எல்லாம் கொடுத்து கொண்டு தான் இருக்கிறார். அப்பொழுது மோசே யோசுவாவை நோக்கி, நீ சில மனிதரை நமக்காக தெரிந்து கொண்டு மலை உச்சியிலே தேவனுடைய கோலை நான் கையில் பிடித்து கொண்டு நிற்பேன், நீ அமலக்கோட யுத்தம் பண்ண வேண்டும் என்று சொல்கிறார். இது யாத்திராகமம் 17ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படியே அவன் அமலேக்கை முறியடித்தான் என்பதை நாம் வேதத்தில் இருந்து வாசிக்கிறோம். அடுத்து கர்த்தர் மோசையை நோக்கி சொல்கிறார், இந்த அமலேக்கை வானத்தின் கீழ் எங்கும் இராதபடிக்கு நான் நாசம் பண்ணுவேன். இதை ஒரு புஸ்தகத்தில் எழுதி யோசுவாவின் செவி கேட்கும்படி வாசி என்று ஏன் சொல்ல வேண்டும்? இதை மோசே இடத்துல சொல்லுகிறார். இது அமலேக்கு வானத்தின் கீழ் எங்கும் இராதபடிக்கு நாசம் பண்ணுவேன் என்பது யோசுவாவுடைய செவியிலே கேட்டும் அவனுடைய மனதிலே பதிய வேண்டும். ஏனென்றால் இதற்கு பிறகு இது தேவனுடைய ராஜ்யத்திற்கும் தேவனுடைய சிங்காசனத்துக்கும் விரோதமாக அமலேக்கை கிரியை செய்தபடினாலே தலைமுறையாக இந்த யுத்தம் நடக்கும். இது யோசுவா அறிந்து கொள்ள வேண்டும். அதன்படி அவன் நடக்க வேண்டும் என்பதற்காக இவர் சொன்னாலும் அதற்கு காரணம் யோசுவாவை தேவன் தெரிந்து கொண்டார். ஏனென்றால் மோசேக்கு பிறகு யோசுவா தான் நடத்த வேண்டும் என்பதற்கு பல காரணங்களை நாம் ஏற்கனவே தியானித்தோம். அவன் ஆசரிப்பு கூடாரத்தை விட்டு பிரியாமல் இருந்தான் என்ற பல செய்திகளை பார்த்தோம். அடுத்து யோசுவாவை தேவன் தெரிந்து கொள்ள காரணங்கள் என்னவென்று பார்த்தா, நீ மலையிலே என்னிடத்தில் ஏறி வந்து அங்கே இரு, நான் உனக்கு கற்பனைகளை தருகிறேன் என்று யாத்திராகமம் 24:12 சொல்லும் பொழுது மோசே தன் ஊழியக்காரனாக யோசுவாவோடு தான் அங்கே போகிறான். அவன் தேவ பருவத்திலே ஏறி போகிறான். அங்கே
மூப்பர்களை நோக்கி சொல்லுகிறான், நான் உங்களிடத்தில் திரும்புவது மட்டும் நீங்கள் இங்கே எங்களுக்காக காத்திருங்கள், ஆரோனும் ஊரும் உங்களிடத்தில் இருக்கிறார்கள். உங்களுக்கு ஏதாவது காரியம் உண்டானால் அவர்களிடத்திலே யாருக்கு என்ன பிரச்சனையோ மோசே இடத்திலே ஆரோன் இடத்திலே போகலாம் என்று மோசே சொல்லிவிட்டு போகிறான். ஏன் இவன் ஆரோனை அழைத்து கொண்டு போகவில்லை என்று சொன்னால், ஆரோனும் மரிக்கப் போகிறான். மோசேயும் ஆரோனும் மரிப்பதற்கு என்ன காரணம்? மேரிவாவின் தண்ணீர்கள் அண்டையில் தேவனை பரீட்சை பார்த்து பரிசுத்தம் பண்ணாததுனால நீங்கள் இருவரும் இங்கேயே மரித்து போவீர்கள், நீங்கள் கானான் தேசத்துக்குள்ளே போவதில்லை, யோர்தானை நீங்கள் கடந்து போகிறதில்லை என்றெல்லாம் ஏற்கனவே சொல்லியிருந்தார். இப்படி மோசே மேகத்தின் நடுவிலே பிரவேசித்து மலையின் மேலே ஏறி இரவும் பகலும் 40 நாள் மலையில் இருந்தான் என்று யாத்திராகமம் 24ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தில் பார்க்கலாம். அப்படி மோவாப் தேசமான அந்த இடத்திலே கர்த்தருடைய வார்த்தையின்படி மோசே மரித்து போனான். ஆனால் அதற்கு முன்பு மோசே நூனின் குமாரனாகிய யோசுவாவின் மேலே தன் கையை வைத்தபடினாலே ஞானத்தின் ஆவினாலே அவன் நிரப்பப்பட்டான், எல்லாரும் அவனுக்கு பயந்தார்கள் என்றெல்லாம் நாம் பார்க்கிறோம். ஆனால் அதற்கு முன்னதாக மோசே கர்த்தரை நோக்கி கேட்கிறான், கர்த்தருடைய சபை எனக்கு பின்னாலே மேய்ப்பன் இல்லாத மந்தையை போல இல்லாதபடிக்கு ஒரு மாம்சமான யாவருடைய ஆவிகளுக்கும் தேவனாகிய கர்த்தர் ஒரு புருஷனை அவர்கள் மேல் அதிகாரியாக ஏற்படுத்த வேண்டும் என்று கேட்கிறார். அப்பொழுது மோசேயை நோக்கி, ஆவியை பெற்றிருக்கிற புருஷனாகிய யோசுவா என்ற நூனின் குமாரனை நீ தெரிந்து கொண்டு அவன் மேலே உன் கையை வைத்து சபையார் எல்லாருக்கும் முன்னதாக அவனை நிறுத்தி உன் கணத்திலே அவனுக்கு கொஞ்சம் கொடு. உத்தமமாய் என்னை பின்பற்றின காலேபும் யோசுவாவும் தவிர எகிப்திலே இருந்து வந்தவர்களில என்னை அவர்கள் இவர்களைப் போல உத்தமமாய் பின்பற்றாதனாலே அவர்கள் நான் ஆணையிட்டு கொடுத்த தேசத்தை காண்பதில்லை என்று சொல்கிறார். இது என்னாகமம் 32ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கு. ஆக நூனின் குமாரனாகிய யோசுவா உத்தமமாய் பின்பற்றினானா. இது ஒரு முக்கியமான காரியமாக இருக்கிறது. இப்படி கானான் தேசத்தை சுற்றி பார்க்க வந்தவர்களிலே இந்த காலேபும் யோசுவாவும் அவர்கள் என்ன சொல்றார்கள், கர்த்தர் நம்மிட பிரியமாக இருக்கிறார், நம்ம எங்களை கொண்டு போய் பாலும் தேனும் ஓடுகிற அந்த தேசத்தை நமக்கு கொடுப்பார் என்று, அது நல்ல தேசம் என்று ஒரு விசுவாசமாக சொல்லுகிறார். அதற்குத்தான் ஆண்டவர் சொல்கிறார், என்னுடைய தாசனாகிய காலேப் வேறே ஆவியை உடையவனாக இருக்கிறதுனாலே உத்தமமாக என்னை பின்பற்றி வந்தபடினாலே நான் அவர்கள் போய் வந்த தேசத்திலே அவனை சேர பண்ணுவேன், அவன் சந்ததியார் சுதந்திரித்துக் கொள்வார்கள். அடுத்து இவனிடத்தில் காணப்பட்டது, மோசேக்கு கட்டளையிட்டதில் ஒன்றையும் அவன் செய்யாமல் விடவில்லை. இப்படி மோசே யோசுவாவுக்கு என்னவெல்லாம் கட்டளையிட்டிருந்தானோ அதையெல்லாம் இவன் நிறைவேற்றினான். இப்படியாக இவர்களுக்குள்ளே அவ்வளவு ஒரு பரஸ்பரமான ஒரு உறவு இருந்ததை நாம் பார்க்கலாம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அடுத்ததாக பார்க்கும்பொழுது யோபை பற்றி பார்க்கும்பொழுது, யோபை பற்றி கர்த்தர் சாட்சி கொடுக்கிறார். என்ன சாட்சி கொடுக்கிறார்னு சொன்னால், அவன் உத்தமனோ சன்மார்க்கனோ தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகுகிறவனமாக இருக்கிற அவனைப் போல பூமியில ஒருவனும் இல்லை என்று
கர்த்தர் சொல்கிறார். யோபு 1ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். ஆனால் பிசாசு யோபை சோதிக்கும்படியாக தேவனிடத்தில் அதிகாரத்தை வாங்கி அவனுக்கு உச்சந்தலையிலிருந்து உள்ளங்கால் வரைக்கும் கொடுமையான பொருட்கள் வரும்படியாக செய்கிறான். அப்பொழுது கூட யோபு என்ன செய்கிறான்? தன் சால்வையை கிழித்து தன் தலையை சிரைத்து தரையிலே விழுந்து பணிந்து, நிர்வாணியாய் என் தாயின் கர்ப்பத்திலிருந்து வந்து நிர்வாணியை அவடத்துக்கு திரும்புவேன், கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்கிறதை பார்க்கலாம். அவனுக்கு இருக்கிற ஆடு மாடுகள் எல்லாம் போய்விட்டன. 10 குழந்தைகளும் செத்து போய்விட்டன ஒரே நாளில். அடுத்து அவன் தன் சரீரத்திலே வியாதி எல்லாம் பிறகு வந்துவிட்டது. இதை எல்லாவற்றையும் அவன் பொறுத்து கொண்டு அவன் பாவம் செய்யவும் இல்லை, தேவனை பற்றி குறை சொல்லவும் இல்லை என்று யோபு 1ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. மறுபடி கர்த்தர் அவனுக்கு ஒரு சாட்சி கொடுக்கிறார். அவன் உத்தமனோ சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகுகிறவனுமாகிய மனுஷனாகிய அவனைப் போல ஒருவனும் இல்லை. அவன் முகாந்திரமில்லாமல் என்னை நீ ஏவின போதும் அவன் இன்னும் தன் உத்தமத்தில் உறுதியாய் நிற்கிறான் என்று தேவன் சொல்கிறார். இதில் இன்னொரு கொடுமை என்னவென்று சொன்னால், 10 குழந்தைகளை அவனிடத்தில் பெற்றதான அவ்வளவு செல்வ சீமானாய் அவன் இருந்தான். அவனுடைய செல்வத்துக்கெல்லாம் அதிபதியாக இருந்து எல்லாவற்றையும் ஆட்சி செய்து கொண்டு வந்துதானே யோபனுடைய மனைவி என்ன சொல்கிறார்? நீர் இன்னும் உம்முடைய உத்தமத்தில் உறுதியாக நிற்கிறீரோ, தேவனை தூஷித்து ஜீவனை விடும் என்று சொல்கிறாள். இது பிசாசு அவருடைய வாயிலே போட்டதான வார்த்தை. அதற்கு என்ன சொல்கிறான்? பைத்தியக்காரி பேசுகிறது போல் பேசுகிறாய். தேவனிடத்திலிருந்து நன்மையை பெற்ற நாம் தீமையும் பெற வேண்டாமா என்று சொல்லி யோபு தன் உதடுகளினாலே பாவம் செய்யவில்லை. இதில் யோபனுடைய சிறப்பு என்ன? 7000 ஆடு, 3000 ஒட்டகம், 500 ஏர் மாடு, 500 கழுதைகள், திரளான பணிவிடைக்காரர்கள், இப்படி மிகுந்த செல்வந்தனாக அவன் இருக்கிறான். தன்னுடைய பிள்ளைகள் தங்களுடைய இருதயத்திலே தூஷித்திருப்பார்கள் என்று சொல்லி சர்வாங்க தகனப்படிகளை செலுத்தக்கூடியவனாக இருக்கிறான். இதையெல்லாம் கர்த்தர் பார்த்து கொண்டிருந்தார். அதற்கு பிறகு கர்த்தர் யோபோடு கூட பேசுகிறார். அந்த யோபு 38, 39, 40 இந்த 3 அதிகாரங்களிலும் அநேக காரியங்களை நாம் பார்க்கலாம். அப்படி யோபும் கர்த்தரும் பேசுகிறார்கள். கடைசியிலே கர்த்தர் சொல்கிறார், அவருடைய யோபுனுடைய சிநேகிதர்களை பார்த்து, நீங்கள் என் யோபு பேசினது போல நிதானமாய் பேசவில்லை என்று சொல்லுகிறார். அதனாலே நீங்கள் பலியிடுங்கள், தகன பலியிடுங்கள். அப்பொழுது என் தாசனாகிய யோபு உங்களுக்காக வேண்டுதல் செய்வான். நான் அவன் முகத்தை பார்த்து உங்களுக்கு தீங்கு வராதபடிக்கு நான் நடத்தாமல் காத்துக்கொள்வேன் என்று சொல்கிறார். அப்பொழுது கர்த்தர் யோபின் முகத்தை பார்த்தார். இது என்ன? யோபு அவர்களை மன்னித்தானா? இவ்வளவு காரியங்கள் செய்த பிறகு அந்த யோபுடைய சிநேகிதர் பலவிதமாக யோபை நிந்தித்தார்கள், யோபிடத்தில் குற்றப்படுத்தினார்கள். இதையெல்லாம் கேட்டு அவன் கோபப்பட்டான், பேசினான். ஆனாலும் யோபு தன்னுடைய சிநேகிதருக்காக வேண்டுதல் செய்வானோ என்று யோபுனுடைய முகத்தை அவர் பார்க்கிறார். வேறு ஒன்றும் அவர் சொல்லவில்லை. யோபு வேண்டுதல் செய்வான் என்று சொன்னார். அபிமெலேக்கு இடத்திலே கூட ஆபிரகாம் உனக்காக வேண்டுதல் செய்வான் என்று சொன்னார். ஆனால் ஆபிரகாமுக்கு அவர் சொல்லவில்லை, அவனாக வேண்டுதல் செய்தான். இதையும் அவர் சொல்லவில்லை, அவனுடைய முகத்தை பார்க்கிறார். அப்பொழுது யோபு தன்னுடைய சிநேகிதருக்காக வேண்டுதல் செய்கிறான். அவன் வேண்டுதல் செய்த பொழுது கர்த்தர் யோபினுடைய சிறையிருப்பை மாற்றி யோபுக்கு முன்னிருந்த எல்லாவற்றை பார்க்கலாம் 2 கர்த்தர் அவனுக்கு கொடுக்கிறார். அப்பொழுது அவனுடைய சகோதரர், சகோதரிகள், அறிமுகமானவர்கள் எல்லாரும் வந்து அவனோடு கூட போஜனம் பண்ணி சகல தீங்குக்காக அவனுக்காக அங்கலாய்த்து ஆறுதல் சொல்லி
எல்லாரும் தங்க காசுகளையும் பொன் ஆபரணங்களையும் அவனுக்கு கொடுக்கிறார்கள். அவனுடைய பின்னிலைமையை ஆசீர்வதிக்கிறார். அவனுக்கு இருந்ததை காட்டிலும் 2 மடங்கு அவனுக்கு உண்டாகிறது. மீண்டும் அவனுக்கு அந்த 7 குமாரத்திகளும் 3 குமாரத்திகளும் பிறந்தார்கள். எல்லா ஆசீர்வாதமும் இரட்டத்தினையாக இருந்தாலும் பிள்ளைகள் அந்த 10 பேர் தான். ஆனால் அதில் ஒரு ஆசீர்வாதம் என்னவென்றால், தேசத்தில் எங்கும் யோபின் குமாரத்திகளைப் போல சௌந்தரியமான பெண்கள் இல்லாதபடி ஆசீர்வதித்து நடத்தினார். இதில் இன்னும் ஒரு விஷயம் என்னவென்று சொன்னால், பலவிதமான கஷ்டங்களுக்கு மத்தியில், வேதனை மத்தியில் இருக்கும்பொழுது தன்னுடைய சொந்த மனைவி நீ செத்துப்போ என்று சொல்லும்போது அவனுக்கு எவ்வளோ வேதனை இருக்கும். ஆனால் அதையெல்லாம் கூட மன்னித்து அதே மனைவியோடு கூட அவன் மீண்டும் வாழ்ந்து மீண்டும் குழந்தைகளை பெற்று அவன் ஒரு சன்மார்க்கன், உத்தமன் என்கின்றதான அந்த சாட்சிக்கு தன்னை அவன் உறுதிப்படுத்திக் கொள்கிறான். இதுதான் யோபினிடத்திலே காணப்பட்டதான செய்தி. அவன் கர்த்தரை பார்த்து சொல்கிறான், நான் உம்மை பற்றி கேள்விப்பட்டேன், ஆனால் இப்பொழுது நான் உம்மை காண்கிறேன் என்று சொல்லி சாட்சி சொல்கிறான். தேவனுடைய அந்த மகிமையின் பிரசன்னத்தை அவனும் கூட கண்டிருக்கிறான். இது ஒரு அனுபவம். இப்படி ஆபிரகாம், மோசே, யோசுவா, யோப் இந்த 4 பேரும் அவ்வளவு நெருக்கமாக வாழ்ந்து வந்தார்கள். தேவன் அவர்களுக்கு மறு உத்தரவு கொடுத்தார், பேசினார், வழி நடத்தினார். இப்படி அற்புதங்கள், அடையாளங்கள் அவருடைய வாழ்க்கையில் நடந்தது. நாமும் கூட என்ன செய்ய வேண்டும்? நமக்கு தேவன் கொடுத்ததான வாக்குத்தத்தங்களை, ஆசீர்வாதங்களை உறுதியாய் பிடித்து கொண்டு அதை அப்படியே ஏற்று நடக்க வேண்டும். இப்படி ஒரு இணையில்லாத ஒரு இன்பமான ஒரு உறவை தேவன் நமக்கு தர வேண்டும். நாம் ஜெபிக்கலாம். அன்பின் தெய்வமே, கர்த்தாவே, நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறேன். கர்த்தாவே, எங்களுடைய வாழ்க்கையில் இந்த பரிசுத்தவான்களுக்கு இருந்ததான அனுபவத்தை போல எங்களுக்கு தாரும். இவர்கள் பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்கள். இவர்கள் எங்களைப் போல சியோனிலோ எருசலேமிலோ காணப்படக்கூடியவர்கள் அல்ல. இவர்களே இந்த அளவுக்கு ஒரு உன்னதமான அனுபவங்களை உடையவர்களாக இருக்கும் பொழுது நாங்கள் இதை காட்டிலும் குறைவானவர்களாகவே இருக்கிறோம். ஆண்டவரே, இந்த மேன்மையான அனுபவங்களை எங்களுக்கு தாரும். நாங்களும் யோபை போல உத்தமர்களாக இருக்கட்டும். ஆபிரகாம் உமக்கு சிநேகிதனாக இருந்தான். மோசே சிநேகிதனை போல உம்மோடு கூட பேசினான். யோசுவா உம்மோடு கூட பேசி சூரியனை, சந்திரனை நிறுத்தினான். இப்படிப்பட்ட காரியங்களை எல்லாம் நாங்கள் செய்ய எங்களுக்கு உதவி செய்யும். செய்தியை கேட்கிற ஒவ்வொருவரோடும் உடைய கிருபையின் பிரசனம் இருக்கட்டும். தொடர்ந்து பாதுகாத்து வழி நடத்தும். இயேசுவின் இன்ப நாமத்தில் வேண்டுகிறோம், ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம்.